வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓமப்பொடி. சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக். வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 2 கப், அரிசி மாவு 1/2 கப், ஓமம் தூள் 1 டீஸ்பூன், சூடான தண்ணி 1/2 கப், சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், உப்பு 3/4 டீஸ்பூன், தண்ணீர் 1/2 கப், எண்ணெய் தேவையான அளவு. ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் ஓமம் தூள் 1/2 கப்பு, சூடான தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டு மூடி போட்டு தனியாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி சலிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சலிக்கிறது மூலமாக நம்ம கட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம நல்ல ஃபைன் பவுடராக எடுத்துக்க முடியும். மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்ல ஃபைன் பவுடராக கிடச்சிருச்சு. இப்போ இதில் மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சிருந்த ஓமம் தண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். அதாவது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இல்லைன்னா பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஓமப்பொடி பிழியும் போது ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ ஓமப்பொடி அச்சில் மாவை சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெயை தடவி கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலந்து வச்சிருக்கிற மாவை இதில் சேர்த்துட்டு நம்ம ஓமப்பொடி பிழிய வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஓமப்பொடி பிழிஞ்சுக்கோங்க. நல்லா இது நல்லா பரவி வரும். அதனால சுற்றி சுற்றி நல்லா பிழிஞ்சுக்கோங்க. இது சீக்கிரமாகவே நல்ல மொறுமொறுன்னு வந்துடும். எண்ணெய் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டு நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய செம கிறிஸ்பியான செம டேஸ்டியான ஓமப்பொடி தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. ஓமப்பொடிக்கான சில குறிப்புகள்: மாவு நல்ல பிசு பிசுப்பாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அச்சில் பிழியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாவு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தளர பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப தளர பிசைஞ்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாம் ஓம தண்ணிக்கு ஓமம் தூளை 1/2 கப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். அதுக்கு பதிலாக நீங்கள் ஓமத்தை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா நல்ல சுடு தண்ணியில் கொதிக்க விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் ஊற வச்சு கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓமத்தூள் எது வேணாலும் நீங்கள் இதில் பயன்படுத்திக்கலாம். ஓமம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஓமப்பொடி கசக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அளவாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்ல சரியான சூட்டில் இருக்கணும். அதிகமான சூட்டில் இருந்ததுன்னா சட்டுன்னு கருகிடும். எண்ணெய் சூடாகவே இல்லைன்னா நல்லா மொறுமொறுப்பாக வராது. அதனால் எண்ணெய் கரெக்ட் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓமப்பொடியை எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. அது அதிக எண்ணெயை உரியறதுக்கு உதவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.